இயேசுவால் கூடாதது ஒன்றுமேலே நம்ம ஆராதிக்கிற இயேசு அவரை நம்பி இருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துவார். அவரை நம்பி இருக்கிறவர்களை கனப்படுத்துவார். அதுதான் ஏசாயா 22:22 சொன்னது போல, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் அடைப்பட்டு இருக்கிறது? என்னென்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, நன்மை வராது இருக்கிறதோ, ஆசீர்வாதங்கள் வராது இருக்கிறதோ, ஜெயம் வராது அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்களே, இந்த நாள் என் தேவனாகி கர்த்தர் அந்த எல்லா வழிவாசலை கர்த்தர் உண்டாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குறவர். அதுக்கு அந்த செங்கடலை 2 பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகளை உண்டாக்குனவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு சுற்றி பார்க்குற எந்த நன்மைக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர்றதுக்கு செங்கடலை விடுறதுக்கு முன்பதாக, செங்கடலை 2 பிரிறதுக்கு முன்பதாக எந்த வழி இல்லை. அவங்க தப்பிப்பாங்களான்னு சொல்லி ஒரு வழி இல்லை. ஒரு பின்னால் பார்த்தா படை, எதிரில் பார்த்தா தண்ணி, எதிரில் நம்ம அக்கப்பக்கத்தில் பார்த்தா 2 பக்கமும் மலை. நம்மளுக்கு ஜெயம் இல்லாத இடத்துல ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி எல்லாம் போராட்டம், என்னை சுற்றி எல்லா பிரச்சனை, என்னை சுற்றி எல்லா கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் வாழ்க்கையில் நன்மை காணப்படலை, என்ன நன்மை வர்றதுக்கு எந்த வித அறிகுறியே எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லுகிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்று தான், நான் உங்களுக்கு புது வழிவாசலை உண்டாக்குவேன். ஐ வில் டூ அ நியூ திங்ஸ் இன் யுவர் லைஃப். என் வாழ்க்கையில் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலவற்றை புதிதாக மாற்றுவார். இந்த வார்த்தையை அருமையானதை போல எப்போ நம்ம வாழ்க்கையில் புதிய காரியங்கள் பார்க்க முடியும்? எப்போ நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க முடியும்? கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், உபாசம் எடுத்து ஜெபித்து கொண்டுக்கிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவருக்கு காணி கொடுக்குறோம், ஆண்டவருக்காக நம்ம ஓடுகிறோம், ஆண்டவருக்காக எல்லா காரியங்களும் செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியலையே, நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க முடியலையே, நம்ம வாழ்க்கையில் உயர்வு காணப்பட முடியலையே. அது ஒரே ஒரு காரணம் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11 சொல்லுகிறது, எழுதி இருக்கிறபடி அவர் வார்த்தை மேலே விசுவாசமாக இருக்கிற யாவரையும் அவர் வெட்கப்பட்டு போக விடுறது இல்லையா? அருமையான தேவனே, நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னால் ஒரே ஒரு ஆதாயம் தான், வேதத்தை சுமக்கிற ஒரு மனுஷன், வேதத்தின் வார்த்தைகளை சுமக்கிற ஒரு மனுஷன், வேதத்தின் வார்த்தைகளை நம்புகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இது நான் சொல்ல சத்திய வேதம் சொல்கிறது. ரோமர் 10:11 வீட்டில் வாசித்து பாருங்க. எழுதியிருக்கிறபடியே அவர் வார்த்தையின் மேலே நம்பிக்கை இருக்கிற எந்த மனுஷனும் என் தேவனாய் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இந்த நாள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? யாருடைய வார்த்தையை நம்பி கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மனுஷருடைய வார்த்தையை நம்பி 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 ஏமாந்தது போதுமே. வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம், சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள், அவர் நம்பக்கூடியதுக்கு ஏமாத்திரோம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நாட்கள் யோசித்து பாருங்கள், மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீங்களா, இல்லை தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீங்களா? மனுஷனுடைய வார்த்தையை நம்பி 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 நம்ம ஏமாந்து தான் போயிருக்கிறோம். மனுஷன் உதவி செய்தால் 1 நாள் 2 நாள் 1 மாதம் உதவி செய்வாங்க. ஆனால் என் தேவன் உதவி செய்வாரானாக்கா, உங்களுக்கு வழிவாசலை திறப்பாரானாக்கா, சகல நாட்கள் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துறதுக்கு அது உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவன் பிள்ளைகளே, நீங்கள் யாரை நம்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வேணும், எங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேணும், எங்கள் வாழ்க்கையில் ஜெய வேண்டும், என் வாழ்க்கையில் மேன்மை வேணும், எல்லாரும் போல் நானும் நல்லா வாழணும்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? மனுஷரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை மனுஷரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை என்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை உங்கள் படிப்பை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? யாரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ரோமர் 10:11 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மோடு இருந்து அவருடைய வார்த்தையிலே வல்லமை கொடுப்பார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. 100க்கு அதிபதி வந்து கேட்கும்போது, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரர் சுஸ்தமாகுவான். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னால் போதும். மர செடி வானம் பூமி எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாக்குனது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அற்புதம் செய்ய மாட்டார், எல்லாருக்கும் புதிய காரியங்களை செய்ய மாட்டார், எல்லாருக்கும் வழிவாசலை உண்டாக்க மாட்டார். யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை நம்பி இருக்கிறார்களோ, அவங்கள ஒரு நாளும் ஒரு போதும் வெட்கப்பட்டு விடவே மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை நம்புகிறவர்கள் யாரையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் போய் சொல்ல மனுஷர் அல்ல, அவர் மனமாற மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அவர் போய் சொல்ல மனுஷர் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வேண்டும், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரே வார்த்தை, வேதத்தின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்கும். நம்ம அதை விட்டு மனுஷரை நம்பி வாழறதை விட்டுட்டோம்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்ஸை நம்பி வாழறதை விட்டுட்டோம்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா போதும். உங்கள் வாழ்க்கையில் உயர் வரும், உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வரும், உங்கள் பிஸ்னஸில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நன்மை பார்ப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். எப்போ தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? கர்த்தரை நீங்கள் நம்பும் போது தான். கர்த்தரை நம்புறவர்களுக்கு தான் செழிப்பு உண்டாக்கும், கர்த்தரை நம்புறவர்களுக்கு தான் உயர்வு வரும், கர்த்தரை நம்புறவர்களுக்கு தான் எந்த சூழ்நிலையும், எந்த காரியத்திலும், எந்த வேலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அருமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அருமையான தாயே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மனுஷர் நம்புனது போதும், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நம்பி இருந்தது போதும், உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நம்பி ஏமாந்தது போதும். உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, யார் வார்த்தையோ நம்பி நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்க அல்லவா? நான் சொல்லுகிற ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சிங்காசனத்தில் மீட்டு இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நினைச்சு பார்க்காத நன்மைகள் வரும், நீங்கள் யோசித்து பார்க்காத உயர்வு வரும், நீங்கள் எதிர்த்து பார்க்காத எல்லா விதமான நன்மை உங்களை தேடி வரும். அவரை நம்பும் போது ஒரு அற்புதம் நடக்கும். தேவ கிருபையும் மனுஷ தெய்வம் உங்கள் மேலே பெருகும், ஆண்டுடைய கிருபை உங்கள் மேலே பெருகும், அவருடைய இறக்கம் உங்கள் மேலே பெருகும், அவருடைய தயவு உங்கள் மேலே பெருகும், அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே பெருகும். அவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யும் போது மனுஷருடைய தயவு, மனுஷன் உங்களை தேடி வந்து கொடுக்குறதோ, மனுஷன் தேடி வந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறதோ, மனுஷன் உங்களை தேடி வந்து எல்லா விதமான வழிவாசலை கொடுப்பது நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அதுதான் வேதம் சொல்லுது, சிங்காசனத்தை மீட்டு இருக்கிற ஆண்டவர். நீங்கள் சாதாரண ஒரு தெய்வத்தை அல்ல, நீ சிங்காசனத்தில் மீட்டு இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது அப்போ தான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வேன். பழைய காரியங்கள் அல்ல, நீங்கள் யோசித்து வைத்த பழைய காரியங்கள் அல்ல, வேதம் சொல்லுது உங்கள் புதிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் புதிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ் தோல்வியில் காணப்படுகலாம். அருமையான சகோதரனே, அருமையான தாயே, சமாதானம் இல்லாத இருக்கலாம். ஒருவேளை சகோதரனே, நான் அடுத்த லெவலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த ஊழியக்காரர் நீங்கள் பார்த்து நிற்குப்பீங்க, எத்தனை ஊழியக்காரர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் புதிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். வேதம் நம்மளுக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் சொல்லுகிறார் காரியம் என்னென்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்கும். எத்தனோ நாள் நீங்கள் அழுந்து இருக்கிறீங்க, எத்தனோ நாள் செவித்து இருக்கிறீங்க, எத்தனோ நாள் உபவாசம் எடுத்து செவித்து இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்காதா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இருக்காதா, நாங்கள் நினைத்த ஒரு நன்மை என் வாழ்க்கையில் கிடைக்கலையே, என் பிள்ளைகளை குறித்து நான் செவித்து இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்து ஒரு அற்புதம் நடக்கலை என்று சொல்லுகிற தாயே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு புதிய காரியங்களை செய்வேன். ஒருவேளை பிஸ்னஸ்லேயும் தோற்று போயிருக்கிற, லாஸ் ஆகிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நான் ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிறேன். புதிய நன்மையை நீ பார்க்க பாரு. எப்போ தெரியுமா? என் வார்த்தையை விசுவாசித்தேன்னு நான் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்க சகோதரனே. ஒருவேளை யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாம் சாபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லா விதத்துக்கும் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அல்லவா?
எல்லாவற்றையும் முயற்சி பண்ணி பார்த்தீங்கல்லவா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய முயற்சி தோல்வியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், என்னை நம்பு, உன் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வேன். என்னை நம்பிப்பார், இது வரைக்கும் நடக்காத அற்புதத்தை நடப்பேன். இது வரைக்கும் நம்பாத யாரையோ நம்பிட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உண்மையுள்ள இருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதோ நான் உங்களுக்கு சகலவற்றையும் புதிதாக செய்வேன். அருமையான தேவன பிள்ளைகளே, நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, புதிய காரியங்களை பார்ப்பீங்க, புதிய காரியங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. புதிய காரியங்கள் உங்கள் குடும்பத்தை தேடி வரும். புதிய காரியம் உங்கள் குடும்பத்தை தேடி வரும். குடும்பத்தோட என்னென்ன காரியம் புதிய காரியம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ எல்லா காரியத்திலும் என் தேவனாக கர்த்தர் உன்னை வாய்க்க செய்யார். உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனே, சிங்காசனத்தில் மீட்டு இருக்கிற ஆண்டவர் சகலவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். நீ எழுது, இது உண்மை, இது சத்தியம். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா கண்களும் மூடி நம்ம செவிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, சுத்திரமாப்பா, இந்த அருமையான நிகழ்ச்சி மூலியமாக அருமையான குடும்பத்தையே சகோதர சகோதரிகளை பார்க்க முடியாத கர்த்தர் கிருபை செய்தபடியா நன்றி. நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே, யாரோ ஒருவருக்கு அல்ல, இது பார்த்து கொண்டு இருக்கிற எத்தனோ குடும்பத்துக்கு நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சிங்காசனத்தில் மீட்டு இருக்கிற ஆண்டவர் சகலவற்றையும் நான் புதிதாக மாற்றுவேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுத்தமாப்பா நீ பேசுனபடியாலும் நன்றி. இது வார்த்தை கிரியை செய்கிறபடியாலும் நன்றி. இப்படி வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நீங்கள் பாதுகாக்கிறபடியாலும் நன்றி. இதை கேட்குற ஒவ்வொரு வீட்டிலையும் புதிய காரியங்கள் செய்வீராக. புது நன்மைகள் வருவதாக, புது ஆசீர்வாதங்கள் வருவதாக, புது மேன்மைகள் வருவதாக. அடைக்கப்பட்டு இருக்கிற எல்லா வாசல்களையும் இயேசுவின் நாமத்தில் திறந்து விடுவீராக. ஆண்டவரே, எந்தெந்த வீட்டில் எந்தெந்த இடத்துல இதெல்லாம் கேட்குறார்களோ எல்லா இடத்துலையும் உங்களுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. உங்களுடைய புதிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோது வைக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. நீங்கள் அப்படியா செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. God bless you all.